ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் டீ டாக்ஸ் வித் சுமீனா. இன்னைக்கு நம்ம வீடு இருக்கிறது மேலஹெட்ல. டப்ளின் சொன்னாலே மேலஹெட் ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம மேலஹெட்டை வந்து ஒரு ரவுண்ட் பார்க்க போறோம். இங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அபார்ட்மெண்ட் அங்க இருக்கு. அங்க இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க இருந்து கீழே போக போறோம். இங்க இருந்து இதுக்கு அந்த பக்கம் வந்து பீச் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்தோட பேர் பேடிஸ் ஹில். ஸோ நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஹில்லில் இருந்து இறங்கி வந்தால் மட்டும்தான் மேலஹேடு பீச்சுக்கு நம்மளால போக முடியும். அதுதாங்க மேலஹேடு பீச். நம்ம வீட்ல இருந்து எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்க ரொம்ப ஃபாஸ்டா நடந்து வந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வந்துடலாம். இந்த மேலஹேடு அப்படிங்கிறது ஏரியா வந்து ரொம்ப போஷான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. டப்ளின்ல ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஏரியாவும் கூட. ஸோ இட்ஸ் சேஃப். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீட்டோட லைன் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் வரிசையாக பெருசுலேருந்து சின்னது அப்படி சொல்லி ரொம்ப லைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அயர்லாண்ட் அப்படிங்கிறதே ஒரு ஐலாண்டு தான், சுற்றிலும் தண்ணி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடம் தண்ணியால் தான் கவர் ஆகிருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த இடம் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் எம்டி லேண்டாக இருக்கும். ஃபுல்லாகவே கிராஸ் க்ரீன் எம்டி லேண்டாக தான் தெரியும். மீதி இருக்கிற இடத்துல தான் பில்டிங்ஸ் இருக்கும். பில்டிங்ஸ் ரொம்ப கம்மியான அளவில் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லான இடம். இப்போ நான் நின்றுட்டு இருக்குது மேலஹைடு பீச். ஸோ என்னோட வீட்டில இருந்து ஸ்ட்ரைட்டாக இறங்கி வந்தோடனே மேலஹைடு பீச். இங்கேருந்து இப்போ நம்ம போக போகிறது போர்ட்மனாக் பீச். ஸோ இங்கேருந்து நம்ம போர்ட்மனாக் பீச்சுக்கு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆயிடலாம். இப்போ நம்ம போர்ட்மனாக் பீச் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெல்வெட் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது ஒரு மோனுமெண்ட். போர்ட்மனாக்கோட அடையாளன்னே சொல்லலாம். இங்கே வந்து ஒரு ஃப்ளைட்டோட ட்ரையல் ரன் ஒன்று நடத்தியிருக்காங்க இந்த ஏரியாவில். அதுக்கு ஞாபகார்த்தமாக தான் இந்த வெல்வெட் ஸ்டோனை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ போர்ட்மனாக் சொன்னாலே இந்த ஸ்டோன் தான் ஞாபகத்துக்கே வரும். இங்கே நிறைய பீப்புள் வந்து சம்மர் டைம்ஸில் அவ்வளோ பீப்புள் வருவாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பீச் சைடு வந்து நிறைய பீப்புள் கேதர் ஆகி யோகா கிளாஸ் நடக்கும். ஏகப்பட்ட பேர் இங்கே வருவாங்க. ஸ்விம்மிங் காம்படிஷனும் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து கலெக்ட் பண்ண மணியை வச்சு இவங்க சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே சம்மர் டைம்ஸில் நடக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஏகப்பட்ட டூரிஸ்ட்டும் இந்த பிளேஸுக்கு வருவாங்க. இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பிளேஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது போர்ட்மனாக் பீச்சோட ஓவர் வியூ தாங்க. இதுக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன மலை மாதிரி தெரியுது இல்லையா, அதோட பேர் ஹவுத் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப அழகான பிளேஸ். அங்கே வந்து சம்மரில் வந்து ட்ரெக்கிங்லாம் போகலாம். இப்போ நம்ம போர்ட்மனாக் பீச்சில் இருந்து மேலஹேடு வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். ஸோ மேலஹேடு வில்லேஜ் ரீச் ஆகிட்டோம். இதுதான் மேலஹேடு வில்லேஜ். ஸோ இங்கேயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரே பீச் தான். பட் வந்து கொஞ்சம் தூரம் அங்கே எங்கேன்னு நடந்து போனால் அந்த பிளேஸோட நேம் வந்து வேற வேற சொல்லுவாங்க. ரொம்ப அழகான இடம். இங்க சின்ன சின்ன போட்லாம் வந்து ஃபிஷிங் போறத பார்க்கலாம். நெறைய பேர் வந்து ஃபிஷிங்கும் பண்ணுவாங்க இங்க. ஸோ சம்மர் டைம்ல அஸ் யூசுவல் நான் சொன்னது மாதிரி நெறைய பேர் இங்க கேதர் ஆவாங்க. மார்னிங் டைம் என்ன ஆகும்னா, அந்த வாட்டர்லாம் உள்ள போயிடும். ஈவினிங் டைம் அதாவது நைட் வரைக்கும் ஆகுறப்ப தான் இந்த தண்ணிலாம் வந்து வெளியில வரும். ஸோ அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது மேலஹேடு வில்லேஜோட மெயின் ஏரியா. அதாவது வீக்கெண்ட் ஆனா போதும் இங்க நெறைய பேர் கேதர் ஆவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட டைமிங்க. அதான் தெரியுது. இல்லையா? அது வந்து சேரிட்டி ஷாப். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க நிறைய பேருக்குமே புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் உண்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி முடிச்ச உடனே இங்க டொனேட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ் கிளாத்ஸ் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னா அதையுமே கிளாத்ஸ், ஷூஸ், பேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்க வந்து டொனேட் பண்ணலாம். இங்க டொனேட் பண்ணா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அதையுமே அங்க ஷோகேஸ்ல வச்சுட்டு ரீசேல் பண்ணுவாங்க. கொஞ்சம் கம்மியான விலைக்கு ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா கொஞ்சம் வசதி இல்லாத அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பேக் சைட்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, ஐரிஷ் காலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம பொதுவாகவே என்ன நினைப்போம்னா, ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்க இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வருவாங்க, அயர்லாண்டுக்கு வருவாங்க, இல்லாட்டி யூகேக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்டை வந்து பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டாஃப்க்கு கீழே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இங்க வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ்ல ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் வந்து இங்கிலீஷ் கத்துக்குவாங்க. அந்த சேம் டைம் என்ன செய்வாங்கன்னா, நான் ஆக்ஸ்ஃபார்ம் காமிச்சேன் இல்லையா, அந்த சேரிட்டி ஷாப்புக்கு வேலைக்கு போவாங்க, வாலண்டியரிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க வந்து காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சேலரி எல்லாம் எதுவும் கிடையாது.
ஸோ கஸ்டமர் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து கொஞ்சம் பில்டப் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்றாங்க. சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ரிட்டனா சப்மிட் பண்ணணும். ரிட்டன் டாக்குமெண்டா அவங்க காலேஜுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஜெர்மனில இருந்து வருவாங்க, போலண்ட்ல இருந்து வருவாங்க. நம்ம நினைப்போம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனிமே வர வீடியோஸ்ல அயர்லாண்ட்ல எந்தெந்த இடங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, என்ன விஷயங்கள் ஃபெமிலியரா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.